நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த நாளிலும் ஒரு உடையை பார்த்தோ அவர் பேசுகிற பேச்சை பார்த்தோ எந்த விதமான ஒரு முடிவும் நாம் எடுக்கக்கூடாது என்பதற்கான நடந்த 2 சரித்திரங்களை உண்மை சம்பவங்களை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு முறை முகேஷ் அம்பானியுடைய மனைவி தன்னுடைய மகன் ஆஃபீஸுக்கு புறப்பட்டு போய் என்ன நடக்கிறது என்பதை பார்க்க சென்றிருந்தார்கள். அதே நேரத்தில் எல்லாரும் அவரவர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். ஒருவன் மட்டும் சிரித்து பேசிக்கொண்டு யாரோ இடத்தில் பேசி கொண்டிருந்ததை பார்த்தவுடன் இந்த அம்மாவுக்கு பயங்கர கோபம் வந்துவிட்டது. உடனே அந்த பையனை கூப்பிட்டார்கள். ஏப்பா உனக்கு என்னப்பா மாத சம்பளம்? அவன் சொன்னான் 30,000 ரூபா சம்பளம் அப்படின்னு என்று போட்டான். உடனே தன்னுடைய பர்ஸை திறந்து 40,000 ரூபாய் எடுத்து, இந்தா இது உனக்கு நான் கொடுக்குற பைசா, நாளையிலிருந்து நீ வேலைக்கு போக வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். அந்த பையனும் சந்தோஷத்தோடு வாங்கி போய்விட்டான். அடுத்த நாள் அப்பொழுது அவருடைய மகன் ஆஃபீஸுக்குள் நுழைந்தான். இந்த மாதிரி ஒரு பையன் சிரித்து பேசிட்டு இருந்தான்ப்பா, நான் அவனுக்கு நீ 30,000 ரூபா சம்பளம் கொடுக்குற, அந்த மாதிரி சோம்பேறி பையங்களாம் சிரிக்கிற பையங்கள்லாம் வேலையில் பொறுப்பில்லாத பையங்கள்லாம் வேண்டாம் என்று நான் 40,000 கொடுத்துட்டே அனுப்பிச்சிட்டேன்னு சொன்னவுடன் அவங்க அம்மாவை பார்த்து, என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க? அவன் கொரியர் பாய்மா, நீங்கள் என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க? என்ன ஏதுன்னு தெரியாமல் அப்படி பேசலாமா என்று சங்கடப்பட்ட ஒரு சரித்திரம் உண்டு இருக்கிறது. அதே போல தான் பைபிளில் பார்த்தீர்களானா, தாவீது பெரிய ராஜா. ஆனால் காலச்சூழ்நிலையில் காத்து ராஜாவுடைய ஆக்கீஷ் என்பவரத்தில் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தப்பட்டார். அதனால் தனக்கு ஒரு தண்டனையோ தனக்கு வேண்டாத செயல்களோ நடக்கும் என்று பயந்து அவன் முன்னால் முகநாடியை மாற்றி பைத்தியக்காரன் போல் நடித்தான். ஆனால் ஆகீஷ்மன் கேட்டார், நம்மளால் என்ன பைத்தியமே யாரும் என்ன இவனே எதுக்கிட்ட என்கிட்ட கொண்டு வந்தாங்க என்று சொன்னான். ஆனால் அவன் யார் என்று தெரிந்தால் அப்படி சொல்லியிருப்பானா? அவர்தான் தாவீது ராஜா. யாரையும் உடையை பார்த்தோ செய்யை பார்த்தோ யாரையும் எந்த முடிவும் நாம் சொல்லக்கூடாது என்பதற்காகத்தான் சில பேர் உடையை பார்த்து கழிப்புவார்கள், சில பேர் பேச்சை பார்த்து எடை போடுவார்கள். நாம் அப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. யார் என்ன என்பதை உண்மையாக புரிந்து கொண்டு அப்படி செய்தோமானால் அதற்கு நமக்கு நலமாக இருக்கும் என்று கூறி கதையை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை சந்திப்போமா?